சென்னையில் வெள்ளம் ஏற்படுத்திய பாதிப்பில் இருந்து மீள முடியாமல் சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றங்கரையோரம் வசித்த மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்களின் அவல நிலையை விளக்கும் இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் கடந்த ஒரு மாதமாக பெய்த மழையும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து சென்னை வாசிகள் மீண்டு எழ முடியாத நிலையில் உள்ளனர் என்றுதான் கூற வேண்டும். சென்னையின் பல்வேறு ஏரிகள் நிரம்பியதை தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் அடையாறு ஆற்றில் வெள்ளமாக உருவெடுத்தது. இதனால் சைதாப்பேட்டை, கூவம் ஆற்றங்கரையோரம் இருந்த மக்கள்தான் முதலில் பாதிக்கப்பட்டனர். நள்ளிரவில் திடீரென வீட்டிற்குள் புகுந்த வெள்ள நீரை சமாளிப்பது எப்படி என தெரியாமல் சிக்கி தவித்த குடிசைவாசிகள் அதன் பாதிப்பிலிருந்து இன்னமும் வெளிவரவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கிறார்கள். தண்ணி வந்து சார், நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் படுத்திருந்தோம். ஆனால் நாங்கள் எதுவுமே கவனிக்கல, தண்ணி அவ்வளோ வருமானு கவனிக்கல. நாங்கள் தேசையில் படுத்திருந்தோம். வந்தது என்ன பண்ணுது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் இருக்க அதிகமாக வர ஆரம்பிச்சிது. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே ஒரு பொருள் இல்லை, நம்ம தப்பிச்சா போதும், உயிர் தப்பிச்சா போதும். இங்கேருந்து நான் குழந்தை கூட்டிகிட்டு வெளியே ஓடிட்டோம் சார். இருக்கிற பொருள் அத்தனையும் போச்சு, ஒரே ஒரு பொருள் எடுக்கலை நாங்கள். வெள்ளத்தில் பொருட்கள் அடித்துச் செல்லப்பட்ட பின்னர் அடுத்து என்ன செய்வது என்று செய்வதறியாமல் திகைத்து நின்றதாகவும், ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லாமல் இருந்த தருணம் வேதனையளிப்பதாகவும் கூறுகின்றனர். ஒருத்தர் கூட வந்து எங்களுக்கு சாப்பாடு தான் சலுகை பண்ணுறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க, ஒரு பெட்ஷீட் கொடுக்குறாங்க, ஒரு பாய் கொடுக்குறாங்க, இதுதான் கொடுக்குறாங்க சார். வேறு வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்காதீங்க, நீங்கள் எங்கேயாவது போங்க, அப்புறம் வந்து இங்கே வீடை கட்டாதீங்க, ஏதோ ஒரு நடவடிக்கைன்னு வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தர் வரல. சென்னையை நோக்கி பல தரப்பினரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். ஆனால் சைதாப்பேட்டை, கூவம் ஆற்றங்கரையோரம் வசித்த மக்களுக்கு வெள்ளம் விட்டுச் சென்ற காயம் ஆறுவதற்கு இன்னும் பல வருடங்கள் கூட ஆகலாம். இழப்பதற்கு இனி எதுவுமில்லை என தவித்து நிற்கும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க பல கரங்கள் இன்னமும் நீள வேண்டும் என்பதே வெள்ளம் உணர்த்திச் சென்றிருக்கும் உண்மை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரூப் சிங்குடன் ராஜா ஆதித்தன்.